வாய்ஸ் கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ரைட். கேக்குது bro, கேக்குது bro. கேக்குது bro. செஷனுக்கு முன்னாடியே டேப் ஆயிட்டான் போல. சரிங்களா? ஆமா செஷன் இல்லையே. இந்த கேண்டில் இந்த பிளாக் கலர் லைன் போட்டுக்கிறோம், இதுக்கு கீழே தள்ளுச்சுன்னா கீழே ஃபால் பண்ணிடுவோம். சரியா? அடுத்து இந்த லோவை கட் பண்ணணும், இந்த லோவை கட் பண்ணணும். இந்த சினாரியோ இல்லாம இது எகைன் மேல மேல ஏறி வருதுன்னா செஷனுக்குள்ள எகைன் ஒரு ஸ்வீப் அடிக்கும். சரிங்களா? ஏன்னா ஏசிஆர் ரேஞ்சுனா ட்ரெண்டு, சாரி, இன்சைட் பாரோட ஹை எடுத்துட்டான். டே பயாஸ் செல்லு, இன்சைட் பாரோட லோ டார்கெட்டு, எஃப்இஜி டேப்பு, ஏசியா ஹை எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து 1-2 கேண்டில் கீழே கட் பண்ணுச்சுன்னா கீழே விழுந்துடும். மேலே மேலே வரான், இங்கேயே நிற்கிறாங்கிற பட்சத்துக்கு எகைன் ஒரு ஸ்வீப் அடிக்கும். சரிங்களா? நியூஸ் இன்னைக்கு இருக்குது. Okay bro. 4:45க்கு அடிஷ்னல் என்எஃப்பி இருக்குது. யூஎஸ்டியோட பிஎம்ஐ டேட்டா இருக்குது. இந்த அடிஷ்னல் என்எஃப்பிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். வெள்ளிக்கிழமை வரப்போகிறதுக்கு இது. அதாவது அடிஷ்னல் என்எஃப்பி டேட்டா ரிலீஸ் ஆயிருச்சுன்னா வெள்ளிக்கிழமை டென்டேட்டிவ்னு இருக்கிற என்எஃப்பி டேட்டா வந்து ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு அடிஷ்னல் டேட்டா ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறாங்கிற பட்சத்துக்கு அது என்எஃப்பி ரிலீஸ் ஆகாது. அடிஷ்னல் என்எஃப்பி ரிலீஸ் ஆகாத பட்சத்துக்கு என்எஃப்பி ரிலீஸ் ஆகாது. புரியுதுங்களா? டிஎக்ஸ் போயிடும். இந்த கேமராலாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிங்க. ரெக்கார்ட் ஆகுது, ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த கேமராலாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் எடுக்க தான் போகுது ப்ரைஸு. சரிங்களா? இம்பேலன்ஸ் தான் போகணும். ஒன்று எக்ஸ்டர்னல் எடுத்துட்டு கீழே ஒழுக வரும், இல்லையா எக்ஸ்டர்னல் எடுக்காமல் கீழே ஒழுக வரும். டே பயாஸ் என்னது தவிர யார் இருக்கிறீங்க? பை. சரிங்களா? ரைட். நான் 4 ஹவர் போய்க்கிறேன். எனக்கு 4 ஹவரில் இங்கே என்ன கிடைக்குது, ஒரு ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகுது. சரிதானே? இங்கே ஒரு ரேஞ்ச் இருக்குது. நான் இதில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை மார்க் பண்ணுறேன். லோ டு ஹை படிக்கும்போது எனக்கு அது எதில் வருது, பாதி ப்ரீமியம் பாதி டிஸ்கவுண்ட்டில் வருது இல்லைங்களா? இதுக்கு ஆர்டர் பேரிங் இருக்குதான்னு கேட்டால் ஆர்டர் பேரிங் இருக்குது. சரியா? ஸோ அப்போ ஒன்று இந்த இம்பேலன்ஸை எடுத்துட்டு அது எங்கே போகணும், எக்ஸ்டர்னல் நோக்கி போகணும். ஒரே வழி தான். புரியுதுங்களா? 4 ஹவர். இது 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் அது ப்ராப்பராக ரேஞ்ச் இருக்காது, 2 ரேஞ்ச் கிரியேட் ஆகிருக்கும். அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், 4 ஹவர் ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்கனால 4 ஹவர் எடுத்துக்கிட்டேன். டிஎக்ஸ்ஒய் லோ எடுக்கணும். இந்த இன்சைட் பாராக இருந்தது ஹையை எடுத்துகிட்டு வருதுன்னா லோவை கலெக்ட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணிக்கணும், 15 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வச்சு பைக்கு திரும்பிச்சுன்னா ஹை எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஹை பைக்கா செல்லுக்கா? கோல்டு இது பொறுத்த வரைக்கும், டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பை. பை. சரிங்களா? ஹீரோ யூஎஸ்டி எடுத்தீங்கன்னா சேம் டிட்டோ சினாரியோ. டே பயாஸ் என்ன சொல்லுது, செல் அப்படின்னு. இதில் 4 ஹவருக்கு ஏதாவது கீழே இருக்குதான்னு கேட்டால் இல்லை. சரிங்களா? ஒன்று அந்த இது ஃபெயில் ஆச்சுன்னா இது டேவோட கீழவளுக்கு மேலே ஏறி வரும். அதாவது இது டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற கீழவள், வேறு எதுவும் கீழவள் இல்லை. சரிங்களா? அந்த ஒரே ஒரு கீழவள் தான் இருக்கும். இதை நான் 4 ஹவரில் வைக்கும்போது எனக்கு 4 ஹவரில் ப்ராப்பராக இம்பேலன்ஸ் இருக்குதான்னு பாருங்கள். ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணியிருக்குதுன்னா அதில் போய் என்ட்ரி பார்ப்போமா? இல்லை இருக்குது. இன்சைட் பாரை ஸ்வீப் பண்ணி பார்க்கலாமா ப்ரோ? என்ன பண்ணணும், அது ஸ்வீப் பண்ணா பார்க்கலாமா ப்ரோ? மேலே தூக்கி கம்ப்ளீட்டாக ஸ்வீப் ஆகிட்டு வரணும். பட் ஹை ப்ராபபிலிட்டிலாம் கிடையாது. ஆல்ரெடி மேட்ச் மிட்டிகேட் ஆனது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து எடுக்கும்போது தான் ஹை ப்ராபபிலிட்டியாக மாறும். இது ஆல்ரெடி மிட்டிகேட் ஆகிருக்குது, கீழே இருக்குது, இன்சைட் பாராக இருக்குதுன்னு
எகெயின் ஸ்வீப் பண்ணி வரும்போது என்ட்ரி இதில் பார்க்குறத விட இதோட கொரிலேஷன் பேரில் பார்த்துக்கிறது பெட்ரு. 1 ஹவர்லேயே என்ன அது ஏஷியா லோ, ஏஷியா ஹையாகவும் இருக்கும். மேபி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, இதுவே இன்டியூஸ்மெண்ட்டாக கிரியேட் ஆகிருக்குது. அண்ட் இது 50% இருக்கக்கூடிய சப்ளையாக வரும். புரியுதுங்களா? ஏஷியா ஹையை ஸ்வீப் பண்ணி உங்களுக்கு 4 ஹவரில் 15ல் ஷார்ப்பாக பிரேக்கர் வைக்கிதுன்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா 1 ஹவர் ஓபி ஏஷியா ஹையு இன்சைட் பார் ஹையு எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணிட்டு உங்களுக்கு டேப் பண்ணிட்டு வைக்கிதுன்னா என்ட்ரி வந்து பார்க்கலாம். கட்டாயம் என்ன பண்ணணும், டிஎக்ஸ்ஒய் சப்போர்ட்டு கட்டாயம் பண்ணணும். டிஎக்ஸ்ஒய் சப்போர்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. சந்தேகம் இருக்குதுங்களா? ஜிபிபியூஎஸ்டி இந்த சவுனோட ஆர்டர் ஃப்ளோ இருக்கே ப்ரோ, அதுல என்ட்ரி ட்ரை பண்ணலாமா? எழுதுல வரும். ஆமா ப்ரோ, ஹீரோல இருக்கு 1 ஹவர்ல கிரைட்டீரியா ஆர்டர் ஃப்ளோ ஃபெயில் ஆச்சுன்னா டைப் அது எக்ஸ்ட்ரீம் ஒன்று டிசிஷனல் ஒன்று இருக்கும் ப்ரோ. ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ட்ரை பண்ணி இது இங்கே திணறானா இங்கே ட்ரை பண்ணிங்க. அப்போ இவன் அங்கே போகும்போது டிஎக்ஸ்ஒயும் பை சைடு ஆர்டர் ஃப்ளோக்கு வரணும். புரியுதுங்களா? இப்போ டிஎக்ஸ்ஒய் அந்த இம்பேலன்ஸ்க்கே ஒர்க் ஆகுறான்னா அது அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகும். பார்த்தது நல்ல விஷயம், கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறீங்க. இது ஃபெயில் ஆகுதுங்கிற பட்சத்துக்கு அங்கே எடுத்துங்க. மொமெண்டம் ஸ்லோவாக வரானா அக்ரெசிவாக கூட ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஒரு ரிஜெக்ஷன் பார்த்துட்டோ இல்லை ஒரு இன்வெர்ஸ் எஃபிஜி பார்த்துட்டோ ட்ரை பண்ணலாம். வேகமாக வருதுன்னா உஷாராயிக்கிங்க. இந்த மொத்த ஹையும் கலெக்ட் பண்ணி டேவோட இம்பேலன்ஸ்க்கு ப்ரைஸ் வரும். சரிங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ஜிபிபியூஎஸ்டி இதுவும் உங்களுக்கு என்னது, போன கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். மேலே போயிட்டு வருவான்னு பார்த்தா அப்படியே வந்துட்டான். இதுவும் டே பயாஸ் என்னது அப்படின்னா செல்லு தான். சரிங்களா? இப்போ டே பயாஸ் செல் அப்படின்னா ஃபோர் ஹவரில் இது என்ன இருக்குது, நீட்டாக ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆகிருக்குது. ஹை டு லோ ஃபிப் அடிச்சிங்கன்னா ப்ரீமியமில் வர எஃப்இஜி தான் இருக்குது. சரிங்களா? ஹீரோ டிஎக்ஸ்ஒய் ஒரு வேளை என்ட்ரி தரல சொதப்புது அப்படின்னா இப்போன்னு என்ன பண்ணிக்கணும், ஜிபிபி எடுத்துக்கணும். இதுக்கு ஆர்டர் ஃப்ளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்பராக ப்ரீமியம் லெவலில் எதுவும் கிடையாது, டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற ஆர்டர் ஃப்ளோ தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ஆர்டர் பேரிங் இல்லாமல் இருக்குங்கிற போது ரிஸ்க்கை கம்மியாக வச்சு தான் போகணும். புரியுதுங்களா? கீழே ஈக்குவல் லோ செட்டிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு ஆர்டர் ஃப்ளோ இல்லாதுங்கிறது அப்படின்னால ரிஸ்க்கை கம்மியாக வச்சு போகணும். இப்போ ஹீரோ ஜிபிபிலாம் டிஎக்ஸ்ஒய் கம்பைன் பண்ணி ஹீரோ யூஎஸ்டி வருதுன்னா ஆர்டர் பேரிங்கோடு இருக்கும். இதில் ஆர்டர் பேரிங் இல்லாமல் இருக்குதுன்னா கொஞ்சம் திணறான் அப்படின்னா ஜிபிபிக்கு இல்லைன்னா ஹீரோக்கும் காட்டாத மாதிரி தான் இருக்கும். டூல் வச்சுருந்தீங்கன்னா ஆர்டர் பேரிங் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் டூலே காட்டும். சரிங்களா? அதனால் ஆர்டர் பேரிங் ஆஃப் பண்ணி விட்டு போகிற என்ட்ரிஸ்க்கு வந்து ரிஸ்க்கு கம்மியாக வச்சு போகணும். ஆர்டர் பேரிங்கோடு இருக்கிறதுக்கு ஃபுல் ரிஸ்க்கும் ஆர்டர் பேரிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆஃப் ரிஸ்க்கும் வச்சு போகணும். புரியுதுங்களா? அது ஃபெயில் ஆக போது இது ஒர்க் ஆகும். எனக்கு கேட்டிங்கன்னா டிஎக்ஸ்ஒய் இங்கேருந்து திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இப்போ இருக்கிற இம்பேலன்ஸ்லேருந்தே திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இந்த லோவை கட் பண்ணாது, வாய்ப்பே இல்லை. இந்த லோவை கட் பண்ணாதுன்னா இந்த இம்பேலன்ஸில் திரும்பும், இல்லை நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி ஆர்டர் ஃப்ளோஸில் திரும்பலாம். இம்பேலன்ஸையே விக்கு விட்டு ஆர்டர் ஃப்ளோவையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறான்னா இன்னும் ஹை ப்ராபபிலிட்டி, இருக்கவே மாட்டான். ஸோ கோல்டும் ஹீரோவும் சப்போர்ட் பண்ணுதுன்னா அதில் பார்த்துங்க. இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறான் ப்ரோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அது ஜிபிபியூஎஸ்டி எடுத்துங்க. ஆர்டர் பேரிங் இல்லாமல் இருக்கனால ரிஸ்க்கு கம்மியாக வச்சு போகணும். புரியுதுங்களா? அந்த எக்ஸியூஎஸ்டி ஒரு வருது. இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டலில் கீழே தள்ளணும். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு 5 நிமிஷம். இப்போ இது 47 நிமிஷம் இருக்குது இல்லைங்களா? இது கீழே தள்ளணும். இப்போ வீக் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா? ரிஜெக்ட் ஆகி வரான் அப்படின்னா கீழே தள்ளிடுச்சுன்னா பாசிபிலிட்டியாக இங்கேருந்தே கீழே விழுந்துருவான், என்ட்ரி கொடுக்க மாட்டான். இப்போ போடுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ எனக்கு இப்போ ஆர்டர் பேரிங்கோட இருக்குது ப்ரோ, எனக்கு எஃப்இஜி வச்சுருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் டூல் வச்சுருக்கிறீங்க, ஆன் பண்ணிங்கன்னா அது காட்டும் பீரிஷு. ஆர்டர் பேரிங்க ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா என்ன காட்டுது? ஆர்டர் பேரிங் இல்லாமல் உங்களுக்கு காட்டுதா? இந்த என்ட்ரி அட்டன் பண்ண போகிறோன்னா அவுட் ஆஃப் செஷனில் இருக்குது மொதல் கேட்டகிரி. ரெண்டாவது பாயிண்ட்டு ஆர்டர் பேரிங் இல்லாமல் இருக்குது. இந்த என்ட்ரி போடுறீங்கன்னா ரிஸ்க்கோட போடுவீங்களா, ரிஸ்க் கம்மியாக வச்சு போடுவீங்களா? கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சு ரைட்டு. ஒரு வேளை இப்போ இங்கே திணறுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சிஸ்ட்டுக்கு மேலே நிற்கக்கூடாது, பாடி வந்து க்ளோஸ் இப்படி ஸ்ட்ராங்காக ஆகி நிற்கக்கூடாது. மாறாக என்ன பண்ணிடணும், இந்த ரீஜனை கட் பண்ணி கீழே வரணும். இது நடந்துருச்சுன்னா இங்கிருந்தே கீழே விழுந்துருவான். 1:2ங்கிறது போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏஷியா லோலாம் போகுமாலாம் தெரியாது, ஆனால் 1:2 ப்ராபபிளியாக போகும். கொஞ்சம் இந்த அடுத்து இந்த லோஸ் வரைக்கும் நகர்த்துறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? இங்கே திணறுது அப்படின்னா எகெயின் ஒரு ஸ்வீப் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். சரியா ப்ரோ? ஓகே ப்ரோ.
இப்போ என்ட்ரி Okay, அதிகமாக okay. போடுறீங்கன்னா ரிஸ்க்கை கம்மியாக வச்சு போடணும், ஃபுல் ரிஸ்கில் போடக்கூடாது. சரிங்களா? ஓகே சார். வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதுங்களா இது வரைக்கும் சொன்னதில்? இல்ல யூஎஸ்டி ஜேபிஒய் ஒரு சில ஸ்கிரிப்ட்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். சரிங்களா? நிறைய பேர் மார்க் பண்ணி அமைச்சிருந்தீங்க, சந்தோஷம். என்ன பண்ணுறான் அது இம்பேலன்ஸு, ப்ரீமியமில் இருக்கிற இம்பேலன்ஸு. சரிங்களா? டேவோட ரேஞ்சு பக்காவாக லாக் ஆகல. யாரு இது? ஓகே சார். ரைட், கொஞ்சம் அந்த மியூட்டில் போட்டுக்க தலைவர். சரிங்களா? ப்ரீவியஸ் டே லோ ஸ்வீப் பண்ணி வரான். இது என்ன பண்ணணும்னா கேண்டிலை புல்லிஷ்க்கு மாற்றணும் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே போகணும். எப்போ போகும்? 1 ஹவரில் புஷ் அடிக்கும் போது போகும். இம்பல்ஸாக நகர்த்தி சாக்கு வச்சுச்சு அப்படின்னா 7 கிரைட்டீரியா மேட்ச் பண்ணி பை அடிக்க பாருங்க. இதோட கொரிலேஷன் பேர் என்னது தவிர எப்படி இருக்குது? சேம் டைரக்ஷனில் இருக்குதா, உல்டா டைரக்ஷனில் இருக்குதா? இப்படி பார்க்கும்போது இம்பேலன்ஸ் டு இம்பேலன்ஸ் ஃபேர் வேல்யூ கனெக்ட் பண்ணும்போது சேம் டைரக்ஷனில் இருக்குதா? கேண்டில் பயாஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது? 2 கேண்டில் பயாஸ் வந்து கேண்டில் பயாஸ் SMD போட்டிருக்கான் bro. எஃப்இஜி இருக்குன்னா நான் போய் அப்படியே அடிங்கன்னு சொல்ல, சாக்கு வச்சதுக்கப்புறம் 7 கிரைட்டீரியா கிடச்சிதுன்னா அடிங்க. 7 கிரைட்டீரியானா இன்டியூஸ்மெண்ட் கிரியேட் பண்ணி வரணும். இல்லை ப்ரோ 1 ஹவரில் எனக்கு இம்பல்ஸாக ரேஞ்ச் கிடச்சிருச்சு, அதில் இருக்கிற இம்பேலன்ஸை மார்க் பண்ணி நான் 1 hour to 5 ஆர்டர் பேரிங்கோட போய்க்கிறேனாலும் சந்தோஷம். புரியுதுங்களா? ஹையை கட் பண்ணணும், அதுக்கப்புறம் 7 கிரைட்டீரியா இன்டியூஸ்மெண்ட்டோட வந்தானா 7 கிரைட்டீரியா அக்ரெசிவ். உங்களுக்கு மேலே இருக்கிறது ஆல்ரெடி இந்த ஹையும் லைட்டாக ஸ்வீப் பண்ணினும் வரான். மேலே ஈக்குவலைஸும் டார்கெட் இல்லை. சரிங்களா? அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போகணும். ஷார்ப்பாக உடைக்கணும், நின்று உடைக்கக்கூடாது, ஷார்ப்பாக உடைக்கணும். புரியுதுங்களா? உடச்சிச்சுன்னா இந்த Okay bro. கிடைக்கிறக்கூடிய பை ரேஞ்சில் ஈவினிங் 1 hour to 5 minutes ட்ரை பண்ணுங்க. 6:45 செஷனே 7 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. இன்னும் ஏஎம் செஷன் எல்லாம் நியூஸ் கேஸ் எல்லாம் முடிஞ்சு 7:30 மணிக்கு கேண்டில் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும், அதில் பிடிச்சிங்க. இல்லை ப்ரோ எனக்கு அதுக்கு முன்னாடியே சாக்கு வச்சுட்டு இருக்கிறான், நல்லா ஷார்ப்பாக இருக்குது, அக்ரெசிவாக இருக்குதுன்னா 0.5% லிஸ்ட்டில் முன்னாடி நியூஸுக்கு முன்னாடியே போடுங்க, இல்லை 1%ல் போடுறதுனாலும் போடுங்க. புரியுதுங்களா? இது ஒன்று கூர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இன்னொன்று ஜிபிபி ஜேபிஒய். சரிங்களா? இதுவும் என்ன ப்ரோ பண்ணியிருக்குது? டேவோட இம்பேலன்ஸை தொட்டு நிற்குதா? இதோட கொரிலேஷன் பேர் என்னது? ஹீரோ ஜேபி. டைவர்ஜென்ஸ் இருக்குதான்னு பாருங்க. இருந்து இந்த லிக்விடிட்டி அவன் எடுத்த மாதிரி இருக்கானா? இங்கேருந்து பார்க்கும்போது இந்த லிக்விடிட்டிஸை இவன் கலெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கான். சரிதானே? இப்போ டைவர்ஜென்ஸ் இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஆமாம். பட்டு 1 hour போகிறேன்னு வச்சு ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் இருக்குது, சேம் டிட்டோ சாக் இருக்குது, பிரேக்கர் வச்சுச்சு அப்படின்னா இதுலேயும் 1 day to 1 hour எக்ஸிக்யூஷன்ஸ் பார்க்கலாம். புரியுதா? ஷார்ப்பாக உடைக்கணும். இதுலேயும் கட் பண்ணணும். எதில் கட் பண்ணணும்? அண்ட் மேலே ஹீரோ ஜேபியும் கட் பண்ணணும். இதெல்லாம் என்னது ப்ரோ? லிக்விடிட்டிஸ் கன்சால்டேட் ஆன இடம், இதை டார்கெட் பண்ணலாம். இப்போ எது இப்போ ஜிபிபி ஜேபி என்ட்ரி வந்தால் போடுவீங்களா மாட்டிங்களா? 1% 6% ரிஸ்க் வச்சு என்ன பண்ணணும்? ஒன்றில் ப்ரோ சாக்கு இத கட் பண்றது வந்து லண்டன்லயே கட் பண்ணிட்டா லண்டன்லயே போயிடலாம்ல? போடுங்க. 1 day to 1 hour தானே, நமக்கு செஷனுக்குள்ளே இருந்தால் போதும். சரி. சரிங்களா? இப்போ இதுலேயும் சாக்கு வைக்கணும், இதுலேயும் ப்ரோ சாக்கு. பயாஸ் செல்லுல இருக்குங்களா அது? எந்த செல்லில் இருக்குது? ப்ரீவியஸ் டே லோ ஸ்வீப் பண்ணி தானே வரான். உங்கள் செல்லில் இருக்குது. நேத்தோட லோ இன்னைக்கு ஸ்வீப் பண்ணி தானே வருது. அதனால ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே போனால் ஜிபிபி ஜேபிஐ பார்த்து என்ட்ரி பாருங்கன்னு சொல்கிறேன். சரிங்க ப்ரோ. ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலேயும் போகணும், கீழேயும் ஹீரோ ஜேபிஓலையும் சாக் வைக்கணும், இதுலேயும் சாக் வைக்கணும். புரியுதுங்களா? புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ. குபேந்திரன் ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் வரைஞ்சி வச்ச 2 தான்.
புரியுதுங்களா? இப்போ டெய்லி அந்த ஏதோ ஒர்க்கை ஏன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு தெரியுதா? புரியுதாப்போ? ஓகே இப்போ ஒரு வியூ கிடைக்குதா? இப்போ நீங்கள் யூஎஸ்டி கேடு மார்க் பண்ணீங்க, ஹீரோ ஜேபி ஜிபிபி ஜேபி எடுத்தீங்களா? யூஎஸ்டி ஜேபி ஜிபிபி ஜேபி எதில் என்ட்ரி வருதோ பிடிச்சி போட்டு ஓகே ப்ரோ. டெய்லியாடா கடுப்பாக இருக்கா? என்னடா பாட்டுக்கு மார்க் பண்ணுறான், மார்க் பண்ண சொல்கிறான்னு. இப்போ அதுக்கான விஷயம் புரியுதுங்களா? ஏன் டெய்லி அதை மார்க் பண்ண சொல்கிறேன்னு. ஷார்ப்பாக புரியுது ப்ரோ. உடைக்கணும், நல்லா அக்ரெசிவாக உடைக்கணும். இந்த கேண்டிலே உடைச்சாலும் சரி, அடுத்த கேண்டில் உடைச்சாலும் சரி, உடைக்கிறது நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். புரியுதா? ஓகே ஓகே ப்ரோ. இது கீழே ஏஷியா லோ இருக்கு ப்ரோ, ஸ்வீப் பண்ண சான்ஸ் இருக்கா? ஏஷியா லோ ஸ்வீப் பண்ணி வச்சானா 1% ரிஸ்க்கு. ஏஷியா லோவை ஸ்வீப் பண்ணாமல் இருக்கிறனால 1/2% ரிஸ்கில் போகும். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஓகே ப்ரோ. நான் ஏற்கனவே சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன். ஏஷியா லோவையும் ஸ்வீப் பண்ணி 1 ஹவரில் செஷனுக்குள்ளே சாக் வைக்கிறான்னா 1% ரிஸ்க்கு. சரிங்களா? ஏஷியன் லோவையும் ஸ்வீப் பண்ணல, ஆனால் சாக்கு மட்டும் செஷனுக்குள்ளே இருக்குன்னா ஏஷியன் லோ வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக ஆக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணீங்க, 0.5% ரிஸ்கில் போங்க. ஆனால் மற்ற கன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ என்ட்ரிக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? என்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ரிஸ்கில் டியூன் பண்ணிக்கிறோம். இன்னொன்று, மேலே ஏறிட்டான் ப்ரோ, ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன், கீழே வந்து இப்படியே அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கட் பண்ணி விட்டு வெளியே வந்துட போறீங்க. அவ்வளோதான். சரிங்களா? அந்த மாதிரி பார்த்து. புரியுதா ப்ரோ? ப்ரோ டே கண்ணு க்ளோஸ் பண்ண வேண்டியது இல்லையா? 1 ஹவர் சாக்கு வச்சானாவே போங்க. அது ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு கீழே திருப்பி வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கலாம். ஓகே. பயாஸ் பையில் வருதா? ஃபோர் ஹவரில் ஒரு நல்ல ரேஞ்ச் இருக்குது. ப்ரீவியஸ் டேவோட லோவை ஸ்வீப் பண்ணி வரான். நல்லா நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் குழப்பிக்கூடாது. இப்போ இதுக்கு ஆர்டர் பேரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் பேரிங் இருக்குது. அப்போ 4 ஹவர் செல்லிங்கில் இருக்குது. ஓவரால் டெய்லியோட ஸ்ட்ரக்சர் வைஸ் என்ன சொல்லுதுன்னா, மொமெண்டம் வந்து மொமெண்டம் வந்து செல்லா பையாது. செல்லு ப்ரோ, ஸ்பீட் அப் ஆயிட்டு ஸ்பீட் டவுன் ஆயிட்டா. பயாஸ் என்னது? செல்லு வே சொல்லுங்க. டே மொமெண்டம் வந்து Suggestion. சரிங்களா? டேவோட பயாஸ் ப்ரீவியஸ் டேவோட லோ ஸ்வீப் பண்ணி பையின்னு சொல்லுது. இப்போ நான் செல் பார்க்கறது கவுண்டர் ட்ரெண்டா ப்ரோ ட்ரெண்டா, பை பார்க்கறது கவுண்டர் ட்ரெண்டா ப்ரோ ட்ரெண்டா. அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க, யார் பேசாதீங்க. கௌரி சங்கர் ப்ரோ மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. மொமெண்டம் செல்லில் இருக்குது, பயாஸ் பையில் இருக்குது. இப்போ நான் பயாஸை மட்டும் வச்சு பார்க்குற பை கவுண்டர் ட்ரெண்டில் போகுமா ப்ரோ ட்ரெண்டில் போகுமா? ஆஃபீஸில் இருக்கிறீங்களா, எங்கே இருக்கிறீங்க? ஆஃபீஸில் இருப்பார் போல. பரணி ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். மொமெண்டம் செல்லில் இருக்குது, பயாஸ் பையில் இருக்குது. இப்போ நான் செல்லு பார்க்குறது ப்ரோ ட்ரெண்டா கவுண்டர் ட்ரெண்டா? மொமெண்டம் செல் இருக்கு, கவுண்டர் செல்லு பார்த்தீங்கன்னா அது ப்ரோ ட்ரெண்டில் வரும். பயாஸுங்கிறது இன்னைக்கு வச்சு மட்டும் பார்க்குறது. அப்போ பயாஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அது கவுண்டர் ட்ரெண்டில் வரும். அப்படின்னா இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்குதுன்னா, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுட்டு பாடி க்ளோஸ் ஓடலைனாலும் விக்கு விட்டுட்டு ஒரு டோஜி கேண்டில் போட்டு நிறுத்திருக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்லணும்னா, இந்த லோலேருந்து இந்த ஹையை லாக் பண்ணி நான் டிஸ்கவுண்டில் இருக்கிற எஃப்இஜியில் பை பண்ணுற ப்ரோ அப்படின்னா இது ஏஷியன் ஹை லோக்குள்ளே இருக்குது ப்ளஸ் கவுண்டர். இது என்ன சொல்லுவீங்க? கவுண்டர் ட்ரெண்டு, ஹாஃப் ரிஸ்க்குன்னு அர்த்தம். இல்லை ப்ரோ மடன்னு மேலே ஏறி போகிறான், இந்த கேண்டில் எடுத்துட்டு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை, நாளைக்கு. சரிங்களா? இன்னைக்கு கேண்டில் எடுத்துட்டு இன்னைக்கு கேண்டில் பைக் ஒர்க் ஆகிட்டு நாளைக்கு இந்த இடத்துல வந்து ஆர்டர் பேரிங் எடுத்துட்டு இங்கேருந்து செல்லுக்கு திரும்புகிறான் ப்ரோ அப்படின்னா இது ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரி. ஏன்னா மொமெண்டம் அண்ட் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கனாலும் டிஎக்ஸ்ஒயை பேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் இது செல்லுங்கிறது ப்ரோ ட்ரெண்டில் இருக்குது, பைங்கிறது கவுண்டர் ட்ரெண்டில் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ பைக் ரிஸ்க் கம்மியாக வச்சு போகணும், செல்லுக்கு ரிஸ்க் அதிகமாக வச்சு போகணும். இன்னைக்கு இருக்கிற அந்த 1 ஹவர் ரேஞ்சுங்கிறது இன்னைக்கான 1 ஹவர் ரேஞ்சு, இன்னைக்கு இன்ட்ராடேக்கான பிளான். ஏன்னா இன்னைக்கே போய் மேலே நிற்குமானா டவுட் தான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கீழே வந்து இந்த இடத்துல பைக் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒன்று ட்ராப் பண்ணுவான், இல்லையா இங்கேருந்து பைக்கு ப்ரைஸை கொண்டு போவோம். அப்போ இது ஏஷியன் ஹைலோக்குள்ளே இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். அப்போ ரிஸ்க்கு கம்மியாக வச்சு போகணும். வெறுமனே டே பயாஸை வச்சு மட்டும் போகிறோம், 15 மினிட்ல ஆர்டர் பேரிங் இருக்குதா, இருக்குது, அதனால் ஹாஃப் ரிஸ்கில் வச்சு போய்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணும். புரியுதுங்களா? புரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. Okay.
கார்த்தி ப்ரோ உங்களுக்கு தான், நீங்கள் தானே கேட்டீங்க. யூஎஸ்டி கேடு சேம் திட்ட வைஸ் புல்லிஷ் நேற்று சொன்னது தான். ஒரு செல் கேண்டில் வந்தால் தான் இது ரிவர்சலுக்கு மாறும். இப்போ வரைக்கும் பயாஸ் வந்து ப்ரீவியஸ் டேவோடது எடுத்துச்சு அப்படின்னா 4 ஹவர்லேயும் இதில் ப்ராப்பராக ரேஞ்ச் இருக்காது. ஏன் ரேஞ்ச் காட்டாது அப்படின்னா இந்த கேண்டில் உள்ள தான் இந்த ரேஞ்சோட ஆரம்ப புள்ளிங்கிறது இருக்குது. அதனால் இங்கே ஸ்விங்கு காட்டாது. அப்போ என்ன பண்ணணும்னா இதுவும் இன்சைட் பாராக இருக்கனால இதுவும் ஸ்விங்கு காட்டாது. பெரிய ஸ்விங்காக தான் இருக்குதுங்கிற பட்சத்துக்கு இந்த இடத்துல நீங்கள் ஸ்விங்கு லாக் பண்ண முடியாது. நீங்கள் அதையும் மீறி அக்கு ஷேப்பு அப்படின்னு இப்படி ஒரு ஸ்விங்கையும் இப்படி ஒரு ஸ்விங்கையும் லாக் பண்ணி எடுத்தீங்கன்னா இது ப்ராப்பர் ஸ்விங்காக இருக்காது. நீங்களாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மேனுவலாக செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும் டூலில் காட்டாமல். இப்போ இதில் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும் அண்ட் இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும். ஃபேர்வெல் கேப் இருக்கும். இது ரெண்டுலேயும் என்ட்ரி போடும்போது டிஎக்ஸ்ஒயோட சப்போர்ட் வேணும். இப்போ இதில் ரெண்டில் எதுக்கு ஆர்டர் பேரிங் இருக்குதுன்னா இதுவும் வராது, ஏன்னா இன்சைட் பாராக இருக்கனால காட்டாது. இதுவும் இன்சைட் பாருக்குள்ளே இருக்கிறனால இதுவும் அக்கு ஷேப் காட்டாது. அப்போ மொத்தமாகவே இருக்குதுன்னா இது லோ ப்ராபபிலிட்டி இந்த ரெண்டில் இருக்குது. இது ரெண்டில் இருந்து ரிட்டர்ன் ஆகும்போது டிஎக்ஸ்ஒயோட டைவர்ஜென்ஸ் வந்து ப்ராப்பராக கன்ஃபர்மேஷன் செஷனுக்குள்ளே வச்சதுன்னா ட்ரை பண்ணலாம். இல்லையா விட்டுட்டு யூஎஸ்டி ஜேபிஒய்லையும் ஜிபிபி ஜேபிஒய்லையும் 2 ஸ்கிரிப்ட் கன்ஃபர்மேஷன்ஸ் வைக்க ரெடியாக இருக்குது வித் டைவர்ஜென்ஸோட. சரிங்களா? எதில் என்ட்ரி போடணுமோ அதில் பார்த்து பக்காவாக என்ட்ரி போட்டுங்க. இதில் ரிஸ்க் எடுத்துகிட்ருக்காரு. இது நம்ம மேனுவலாக நம்மளாக அக்குஷேப் பார்த்து லான்ச் பண்ணுறது. இதெல்லாம் இன்சைட் பாராக இருக்கும்போது லோ ப்ராபபிலிட்டி செகண்ட் கேட்டகரி இதில் போகும். புரியுதா ப்ரோ? ப்ரோ யூரோ ஜேபிபி ஜேபிஎல் வந்து ரெண்டுலையுமே பிரேக்கர் க்ளோஸ் வச்சா தானே போகுது? ரெண்டுலேயுமே பிரேக்கர் பாடி க்ளோஸ் வச்சா தான் எடுக்கணும். ஜிபிபி ஜேபிஎல் வச்சுட்டு ஹீரோ ஜேபிஎல் வைக்காமல் இருக்கிறாங்கன்னா என்று எடுக்கக்கூடாது. ரெண்டுலேயுமே சாக்கு பிரேக்கர் இம்பல்ஸாக பாடி க்ளோஸோடு இருக்கணும் கட்டாயம். புரியுதுங்களா? ஓகே. கோல்டு வரும், எகெயின் ஒரு ஸ்வீப் அடிக்கும், மறுபடியும் ஏறுறான்னா எகெயின் ஒரு ஸ்வீப் அடிப்பான். சரியா? பார்க்கலாம். செஷனுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ சிஸ்ட்டுக்கு மேலே இம்பல்ஸாக க்ளோஸ் வைக்கிறான்னா என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா வெளியே வந்துடணும். சும்மா ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கூடாது. ஏன்னா அக்ரெசிவாக தரணும். இப்போ ப்ரீவியஸ் புல்லிஷ் கேண்டில் மாதிரி இன்னொரு புல்லிஷ் கேண்டில் தூக்குதுன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு சொல்கிறேன், மார்க் பண்ணி வச்சு செஷனுக்கு முன்னாடியே வந்துருக்குது எடுத்ததுன்னா என்ன ஆகுங்கிறது சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா இன்னொரு ஸ்வீப்பு சாக்கு இல்லையா இங்கிருந்தே விழுந்துடணும். திருப்பி ஆசையை காட்டக்கூடாது. அவ்வளோதான். சரியா? புரியுதா ப்ரோ? ப்ரோ செஷன் டைம் வந்து இந்த இண்டேசஸ்ல வைக்கிறதா இல்ல ஃபாரெக்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல அதெல்லாம் உள்ள செஷன் பார்க்கறதா ப்ரோ? இண்டிசஸே வச்சுக்கோங்க ப்ரோ. எப்படினாலும் நியூஸ்க்கு அப்புறம் தானே ட்ரேட் பண்ண போறீங்க. நியூயார்க் கில் ஜோனில் போய் மாட்டிங்கன்னா 6:45 நியூஸுக்கு 6 மணிக்கு என்ட்ரு ஆயிருவீங்க. நியூஸ் வரும்போது எக்ஸிக்யூஷன் உள்ளே இருப்பீங்க, ட்ரேடு உள்ளே மாட்டிப்பீங்க. சரிங்களா? ஹையர் டைம் ஃப்ரேமில் போடுறதுனா ஒன் டே நான் 1 ஹவர் எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்கிறேன், 15ல் 4 ஹவரில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஹோல்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் போய் 4 ஓகே ஹவர் ப்ரோ. 15 பண்ணியிருக்கிறேன் 1 ஹவர் டு 5 மினிட்லாம் நீங்கள் செஷனுக்கு முன்னாடி நியூஸுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது மாட்டிப்பீங்க. 1 டே டு 1 ஹவர், ஓகே 3 ப்ரோ. to 4 ஹவர், மந்த் டு டேவா நியூஸுக்கு முன்னாடி என்ன டைமில் வேணால் எக்ஸிக்யூட் பண்ணிங்க. ஆனால் 1 டே டு 1 ஹவருக்கு செஷன் சாக்கு முக்கியம். சரிங்களா? ஏஷியா லோ ஸ்வீப்பும் முக்கியம். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே. பிரச்சனை இல்லை. 1 ஹவர் டு 5ம் 4 ஹவர் டு 15ம் பண்ணுறீங்கன்னா 7:30 மணி 4 ஹவர் கேண்டில் க்ளோஸு 1 ஹவர் கேண்டில் க்ளோஸு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேரக்ஷன் பிடிச்சிங்கன்னா அந்த 7:30 டு 9:30க்குள்ளே 2 மணி நேரத்துக்குள்ளே எதுனா ஒரு செட்டப் கிடைக்கும். அதை எடுத்து போட்டு வந்து வாரத்துக்கு 2 செட்டப் வருது, அந்த 2 மட்டும் எடுத்து போட்டு. புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. சரி ரைட். நிஃப்டி இன்னைக்கு லீவ் இல்லைங்களா? ப்ரோ இன்னைக்கு லீவு தான், மார்க்கெட் இல்ல. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரூபனி விஸ்வநாதன் இன்னைக்கு லீவுங்கக்கா. சரிங்களா? ப்ரோ அந்த 7:30 மணி கேண்டில் க்ளோஸ் ஆகுதுங்கள, அது எதை மென்ஷன் பண்ணி சொல்றீங்க ப்ரோ? செஷன் ஸ்டார்டிங்கில் முதல்ல க்ளோஸ் ஆகிற கேண்டில் அதுதான். இப்போ 7 மணிக்கு என்ன ஏஎம் செஷன் ஆரம்பிக்குதுன்னா 7:30 மணிக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா அதுதான் டர்னிங். ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேண்டில் அப்போ அது 1 ஹவர் கேண்டில் தலைவர். 4 ஹவர் கேண்டிலும் க்ளோஸ் ஆகும், 1 ஹவர் கேண்டிலும் 3:30 மணிக்கு ஓப்பன் ஆகிற 4 ஹவர் வந்து 4:30 க்ளோஸ் ஆகும். சரிங்களா? 6:30 மணிக்கு ஓப்பன் ஆகிற 1 ஹவர் வந்து 7:30 க்ளோஸ் ஆகும். அப்போ ஒரு 4 ஹவர் ஒரு 1 ஹவர் 2 டைம் ஃப்ரேமோட கேண்டில் வந்து ஒரே நேரத்தில் க்ளோஸ் ஆகுது. அது செஷனோட ஆரம்ப புள்ளியாக இருக்குதுன்னா அதுதான் மேஜராக இருக்கும். டைரக்ஷன்ஸை கொடுக்கும். அந்த கேண்டில் போய் கீழே எல்லாம் எடுக்குதுன்னா சாலிடாக நகரலாம். 7:30 மணி கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது 6:30 மணிக்கு ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி 7 மணிக்கு அந்த ஒரு ஃபேர்வெல் கேப்பையோ ஒரு கீழே வழியோ மிட்டிகேட் பண்ணி அந்த கேண்டிலே கன்ஃபர்மேஷன்ஸ் வைக்குதுன்னா அடுத்து 8:30 மணி கேண்டில் அதை சாலிடாக கண்டினியூ பண்ணுறோம். சரிங்களா? அதனால தான் அந்த 7:30 மணி கேண்டில் பாருங்க அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு முன்னாடி 6:30, இப்போ 7:30 கேண்டில் 4 ஹவர் 1 ஹவர்.
செஷன் ஸ்டார்டிங் கேண்டில்ல கன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படின்னா அது டைரக்ஷன்ஸ் மாத்துறது கிடையாது. அதுவே நேற்று சொன்னது, பட் வரல, நல்லா ஒர்க் ஆயிருக்கு. சரி சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குதுங்களா? ப்ரோ யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. நேற்று அந்த 7 கிரைட்டீரியா நான் மார்க் பண்ணி போட்டேன் டீம் செட்டப்ல. என்ன டைம் ஃப்ரேம்? 1 ஹவரா 4 ஹவரா 15? 1 hour போட்டேன். இந்த செட்டப்பா? இதுல வந்து இந்த மேல இருக்க அந்த ஜோனை டேப் பண்ணும்போது ஜிபிபில கீழே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. அதை டேப் பண்ணி டைவர்ஜன்ஸ் வச்ச போலமான்னு கேட்கலாம் ப்ரோ. எங்க டேப் பண்ணுச்சு? இதுல இந்த 7 கிரைட்டீரியா யூரோல டேப் பண்ணும்போது ஜிபிபில வந்து கீழே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. ஆப்போசிட்ல டேப் ஆகி வந்துச்சுன்றீங்களா? இல்ல ப்ரோ, இந்த ஜிபிபில 1 hourல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு பாருங்க, மிடில் அந்த ரேஞ்ச்ல. ஆமா, கீழே 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 ப்ரோ. இதுவா? இல்ல அதுக்கும் மேல அந்த இம்பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஜிபிபில இதை டேப் பண்ணும்போது யூரோல 7 கிரைட்டீரியா டேப் ஆகி டைவர்ஜன்ஸ் கொடுத்தா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படிலாம் கம்பைன் பண்ணாங்க தருவார். அதெல்லாம் இம்பேலன்ஸ்னா இம்பேலன்ஸ், 7 கிரைட்டீரியானா 7 கிரைட்டீரியா. அது உள்டாவா மாத்திலாம் அது கூட. சரிங்க சரிங்க. யூஎஸ்டி ஜேபிஐ பாருங்க, எல்லாட்ட வருது. யார் யூஸ் பண்றீங்க? டெலிகிராம் பாட் யார் யூஸ் பண்றீங்க? யாரும் இல்லையா யூஸ் பண்றவங்க? வரும். நல்லா இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்கிரிப்ட் சொல்ல பாருங்க, நல்லா எழுதி வச்சுக்கங்க. ஜிபிபி ஜேபிஒய் டே டு 1 hour எங்கே உள்ளே போகணும்னு தெரியணும், எப்போ வெளியே வரணுங்கிறதும் தெரியும், நமக்கு என்ட்ரி ஹோல்ட் பண்ணவும் தெரியும், ஏஷியாலோ எடுக்காமல் வரனால ரிஸ்க் எப்படி வச்சு போகணுங்கிறதும் தெரியும். சரிங்களா? யூஎஸ்டி ஜேபிஒய்யும் டே டு 1 hour ஃபோக்கஸ் பண்ணுறேன். கோல்டு என்ன பண்ணுறீங்க? 1 hour to 5 minutes. இப்போ இருக்கிற இடத்துல இருந்து விழுந்தா உழுந்துட்டு போட்டோம், போய் தோட்டத்து பிடிக்காதீங்க. இப்போ இருக்கிற இடத்துல இருந்து விழுந்தா உழுந்து போட்டோம், பிரச்சனை இல்லை. திருப்பி அகைன் மேலே போயிட்டு ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு வரான் அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணணும்? அதுலேயும் இந்த 3ல் எது இன்னைக்கு தேருதோ அந்த என்ட்ரியை பிடிச்சி 1:2 கேப்சர் பண்ணியிருக்கணும். இந்த வாரத்துக்கான முதல் என்ட்ரி இதுவாக இருக்கட்டும். ரொம்ப அரைக்கிறான், ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் கீழே ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் வச்சுட்டான், வேறு எதுவும் கீழே கிடையாதுன்னா கட் பண்ணிட்டு வெளியே வாங்க, பார்த்துக்கலாம். மற்றபடி சொன்ன சினாரியோஸ் படி என்ட்ரிலாம் வருதுன்னா போடணும். இப்போ யூஎஸ்டி ஜேபிஐ கன்சால்டேஷன் போட்டு எடுக்கிறான். இப்போ அக்குமுலேஷன், மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதுன்னா சாலிடாக என்ன பண்ணும்? ப்ரைஸு புஷ் பண்ணி மேலே தள்ளும். சரிங்களா? அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. ஜிபிபி ஜிபியும் டிட்டோ அதே சினாரியோ மாதிரி தான் இருக்கும். ஒரு அக்குமுலேஷன், மேனுப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஷார்ப் ஆகுதுன்னா போடு. சரிங்களா? இப்பயே எல்லாம் அலாட்டை கிரியேட் பண்ணுங்க. போடுங்க. யூஎஸ்டி ஜேபி வந்து 2% வைக்கலாமா ப்ரோ? இப்போ ஜிபிபி ஜேபிஐக்கு வந்து இது எடுக்கல, ஏசியன் லோ எடுக்கலன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா? ஏசியா லோ 1% வச்சுங்க. 2% ஃபாலோ பண்றாங்க. யூஎஸ்டி ஜேபிஐக்கு 1% ஃபாலோ பண்ற ஆளா இருந்தா 0.5%. ஜிபிபி ஜேபியும் ஏசியா லோ எடுக்கல, அது ஒரு பெரிய டிராபாக்கா போயிடும். அதுவும் டிராப்பா அமையலாம். சரிங்களா? அதனால ரிஸ்க் கம்மியா வச்சுட்டு போய்க்கு. ஓகே. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா ப்ரோ? அந்த செஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது, விட்டு விட்டு கேக்குது. கேக்கல ப்ரோ, ரொம்ப ஜாம் ஆகுது பாரு, ஒரு வார்த்தை கூட கேட்கல. சரிங்களா? ஹலோ, இப்போ சொல்லுங்க. ரோசம் ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அவருக்கு அந்த செஷன் பத்தி சொல்லி கொடுத்தீங்களா, அந்த ஏஎம்ல எடுக்க சொல்றேன். இப்பவுமே நான் இப்போ ஃபோக்கஸ் பண்றேன்னா 5:30 to 8:30 வரை தான் உட்காடுறோம். ஸோ இதுல சேஞ்ச் பண்ணுமா?
5:30 மணிக்கு 6 மணிக்கு வந்துருங்க மார்க்கெட்டுக்குள்ள. என்ட்ரி போடுறதுங்கிறது 1 hour to 5 4 hour to 15 பண்றீங்கன்னா 7:30 மணிக்கு மேல பிளான் பண்ணுங்க. சரிங்களா? மற்றபடி டைம் ஃப்ரேம்னா நீங்கள் எப்போனாலும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கங்க. இல்லை முன்னாடியே என்ட்ரி போட்டுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் போகும்னு தெரிஞ்சிருக்கு அனலைசிஸ் படி அப்படின்னா முன்னாடியே என்ட்ரி போட்டுக்கிறீங்கன்னா ப்ராப்பரான இருக்கிற கீழெல்லாம் பார்த்து எடுத்துக்க. சரியா? அப்புறம் 7:30 கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குல்ல. 7:30 க்ளோஸ் வந்து டிஃபைன் பண்ணிடும் டைரக்ஷனை. ரைட்டு, செல்லு தான் பை தான் அப்படிங்கிறது. நான் 2 விஷயம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே போய் அந்த டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேப்சர் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஒரு சில பேர் டிஃபைன் பண்ணது அப்புறம் போவாங்க. சரிங்களா? நான் டிஃபைன் ஆனதுக்கு அப்புறம் சொல்கிறேன், கிளாரிட்டி வியூஸ் கிடைக்கும், அது கொஞ்சம் என்ட்ரி வந்து நல்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். முன்னாடி போனீங்கன்னா 2 இம்பேலன்ஸ் இருக்கும்போது ஒரு இம்பேலன்ஸை டேப் பண்ணி இறக்குற மாதிரி இறக்கிட்டு திருப்பி 2வது இம்பேலன்ஸில் உங்களை எஸ்எல் அடிச்சு விட்டு அடுத்த இம்பேலன்ஸில் நவுத்துவோம். இல்லையா? எகைன் ஒரு ஸ்வீப் அடிக்கும் அந்த 7 மணி கேண்டில். ஏன்னா நியூஸ் வர டைமில் சொல்கிறேன். நியூஸ் எதுவும் இல்லாத அன்னைக்கு நீங்கள் 6:30 மணிக்கு முன்னாடியே 5:30 to 5:30 எக்ஸிக்யூஷன் போட்டிருந்தீங்கன்னா வேலை செஞ்சுருக்கும். நியூஸ் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் என்ன எடுத்தீங்கனாலும் நியூஸுக்கு அப்புறம் ஒரு மூவ் வரும். நியூஸே இல்லைனாலும் 7 மணிக்கு ஒரு மூவ் வரும். ஏன்னா யூஎஸோட மார்க்கெட் ஓப்பன் டைம் 7 மணி தான். சரிங்களா? அந்த மூவ்க்கு அப்புறம் எந்த கீ லெவல் டேப் ஆகுதோ எந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா? ஓகே ப்ரோ. இப்போ நம்ம ஏன் 5:30க்கு உட்கார்றோம் ப்ரோ? அந்த ப்ரீ மார்க்கெட்டுக்காகவா? 5:30க்குலாம் வந்துருங்க. எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் முன்னாடி பிளான் பண்ணிப்பேன். சரிங்களா? நியூஸ் டைம்ல வந்து 7:30 கேண்டிலுக்கு அப்புறம் ட்ரை பண்றது பெஸ்ட். பார்த்து 2 மணி நேரம் இருக்கு. 7:30 9:30 ஒரு 1:2 பிடிக்க முடியாதா? 1 hour to 5 4 hour to 15ல செஷனுக்குள்ள என்ன 1 hour பண்ண போறோம். 1 hour to 5 4 hour to 15 தானே பண்ண போறோம். 9 ஒரு 10 மணி வரைக்கும் பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. பிரேக் ஈவன் போட்டு ஹோல்ட் பண்ணுங்க. ஓவர் நைட்ல கூட டிவி போயிட்டு போகுது. என்ட்ரி புதுசா எடுக்கிறதோ அனலைசிஸ் பண்றதோ போய் ஓவர் நைட்ல பண்ணாதீங்க. போட்ட என்ட்ரியை பிரேக் ஈவன் போட்டு ஹோல்ட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஓகே ஓகே ரைட். பார்ப்போம். நாளைக்கு போட்காஸ்ட் இருக்காது, இந்த ரெக்கார்டு வந்துடும். நாளைக்கு என்னன்னு சொல்லுவோம். சரிங்களா? கோல்டு மேலே ஏறி வராமல் பாருங்க. 60க்கு மேலே ப்ராப்பராக க்ளோஸ் வச்சுக்கிறானா இல்லையா? ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் இல்லையா? மேலே சொல்கிறானா எகெயின் ஒரு ஸ்வீப்புக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? கடைசி ஆயுதமா இந்த மாதிரி வரும்போது இந்த இம்பாலன்ஸை ஸ்வீப் பண்ணி நிறுத்துறானா, இந்த இம்பாலன்ஸையும் பாடி க்ளோஸ் பண்ணலான்னு பாருங்க. இந்த இம்பாலன்ஸையும் பாடி க்ளோஸ் பண்ணிட்டானா அவசரப்பட்டு போய் ஓடி பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மறுபடியும் ஸ்வீப் ஆகும், மறுபடியும் ஸ்வீப் சாக்கு பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பொறுமையாக உட்காந்துரும். புரியுதா? ஓகே ப்ரோ. ஹலோ ப்ரோ, இந்த ஜிபிபி ஜேபிஐ வந்து சிஸ்டம்ல பாடி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி போட்டுறட்டா இல்ல வந்து பிளேஸ் ஆர்டர் பண்ணிட்டா ப்ரோ? எது சிஸ்ட்? அங்க இருக்கு ப்ரோ சிஸ்ட். எகைன் வந்து இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். சரி ஓகே ப்ரோ. இல்ல அதான் ஆர்டர் பண்ணிட்டுமா இல்ல பாடி க்ளோஸ் வச்சு சிஸ்ட் வேணும். பிரேக்கரே வைக்க போறான்ல, பிரேக்கர் வச்சதுக்கு அப்புறம் சிஸ்ட் எக்ஸிகியூஷன் வேண்டாம். சரிங்களா? சரி ப்ரோ. சிஸ்ட் டேப் பண்ணிட்டு பிரேக்கருக்கு போற மாதிரி இருக்கணும். பிரேக்கர் வச்சிட்டானா பிரேக்கர்லயே எக்ஸிகியூஷன் போட்டு வச்சுங்க. சரி ப்ரோ. 12:30 நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சானா சாலிடா போகும். கொஞ்சம் அப்படி இப்படினாலும் என்ட்ரி நல்ல என்ட்ரி தான். சரிங்களா? ஹீரோ ஜேபி 12:30க்கு அப்புறம் தான் டேப் பண்ணணும். புரியல. 12:30க்கு அப்புறம் தான் ட்ரை பண்ணலாமா ப்ரோ? கேன் க்ளோஸ் வச்சனே ட்ரை பண்ணலாமா ப்ரோ? 12:30க்கு அப்புறம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த கேன்ல க்ளோஸ் வச்சுச்சுன்னா எக்ஸிகியூஷன்ஸ் வந்து பண்ணிக்கிங்க. முன்ன பண்ண 1/2 மணி நேரம் 15 நிமிஷம் முன்ன பண்ண தேவையில்லை. ரொம்ப ஏர்லியா வைக்கும். 10 மணிக்கெல்லாம் போய் கன்ஃபர்மேஷன் வைக்கும். 10:30க்கெல்லாம் கன்ஃபர்மேஷன் வச்சிரும். அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ்ல ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே. இதுலயும் டே பயாஸ் வந்து உங்களுக்கு பீரிஷ் தான். சரிங்களா? ஓவராலா ஒரே கேண்டலுக்குள்ள இருக்கிறனால ரேஞ்ச் வந்து மொத்தமா இப்போதான் ஒரு ரேஞ்ச் லாக் ஆயிருக்கு. இது வந்து மைனர் ரேஞ்ச். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், மைனர் ரேஞ்ச். சரிங்களா? ஓகே. இப்போ இங்க இருக்கக்கூடிய இம்பேலன்சஸ்ல செல் பாக்குறீங்க அப்படின்னா ப்ராப்பரா நியூயார்க் செஷன்ஸ்ல கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு வந்துருக்கும். புரியுதா? இது ஆல்ரெடி டேப் இருக்கு. எல்லாம் ஒரு டைம் லைட்டா மிட்டிகேட் ஆயிருக்கிறான். அப்போ இதெல்லாம் இது பண்ணாம எதுக்கெல்லாம் உங்களுக்கு பாருங்க, இதெல்லாம் ப்ரீமியம்ல இருக்குது. அப்போ இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு கூட கொஞ்சம் செல்லுக்கு மாறலாம். அப்போ இந்த லிக்விடிட்டிக்கு மேல இருக்கிற கீ லெவல் இது. அப்போ அங்கிருந்து செல் பாசிபிலிட்டி இப்படி கூட வரலாம். சரிங்களா? கீழே ஈக்குவல்ல உட்காந்துருக்கு. சரியா? ஓகே ப்ரோ. இது 1 ஹவர்ல ஸ்வீப் சாக்கு வச்சிருக்கு. சோ எக்ஸ்டர்னல் கலெக்ட் பண்ணிருக்கான் 1 ஹவர்ல. ப்ரோ பைக்கா செல்லுக்கா? செல்லுக்கு தான் ப்ரோ.
7 கிரைட்டீரியா ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அந்த டேவோட ஓப்பனும் கீழே இருக்கு. ரிஜெக்ஷனோ இல்ல ஒரு இன்வெர்ஸ் எஃப்இஜியோ பார்த்து எடுங்க. சரிங்களா? கண்டாயம் இந்த இம்பேலன்ஸ் டேப் பண்ணுவான். ஓகே. லோ கட் பண்ணும், டே பயாஸ் கட் பண்ணும். சரியா? ஒன்றும் இல்லை தலைவரை 1 hour வச்சுங்க. இந்த லிக்விடிட்டி ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, நேத்தோட கேண்டலுக்கு ஹைலோ ஃபிப் அடிச்சிங்கன்னா கரெக்டாக 50% மேலே வருதா? ஆமாம். 50% மேலே போய் இந்த கேண்டில் ஒரு பிக் விட்டு இந்த இம்பேலன்ஸை ரியாக்ட் பண்ணுதுன்னா சாலிடாக தட்டும் கீழே. ஷார்ட்டாக தூக்குவான். 2 கேண்டில் 3 கேண்டிலே தூக்குவான். சரியா? இந்த 50% மேலேயே போய் என்ன பண்ணக்கூடாது, இப்படி ஹோல்ட் ஆகி நிற்கக்கூடாது கேண்டில். அப்படி இருந்துச்சுன்னா வேலை செய்யாதுன்னு அர்த்தம். சத்து பத்தல, கீழே இறக்கிறதுக்கு சத்து பத்தல அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. சரி, ரைட்டு ப்ரோ.